நாடு முழுவதும் பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது போன்ற பல்வேறு குற்ற சம்பவங்கள் நிறைந்த தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. வீட்டை விட்டு வெளியே வந்த ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து குத்திய இருவர். நடு ரோட்டில் தொழிலதிபர் சடலமாக கிடந்த கொடூரம். உடன் வேலை பார்த்த பாடி கார்டுகளே தொழிலதிபரை கத்தியால் குத்தி கொலை செய்தது ஏன்? நடந்தது என்ன? கடைக்கு போறதுக்காக வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காரு ஸ்ரீகாந்த் ரெட்டி. கேட்டை திறந்துட்டு வாசலுக்கு வந்ததும் அவரோட வீட்டுக்கு முன்னால 2 பேரு நின்னுட்டு இருந்திருக்காங்க. கண்ணிமைக்கிற நொடியில மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்த அந்த 2 பேரும் ஸ்ரீகாந்த் ரெட்டியோட வயிற்றுல குத்தி இருக்காங்க. அதுல அவர் சரிஞ்சு கீழே விழுந்ததும் நெஞ்சில குத்துனதோட மீண்டும் மீண்டும் வயிற்றுல கத்தியால குத்தி இருக்காங்க. ஸ்ரீகாந்த் செத்துட்டான், இதோட நிறுத்திப்போம், இனி அவனை குத்த வேண்டாம்னு கூட இருந்த இன்னொரு நபர் தடுத்து இருக்கார். அக்கம் பக்கத்துல உள்ள மக்கள், எதிர் வீட்டுல இருந்த எல்லாரும் இந்த சம்பவத்தை பார்த்து கத்தி சத்தம் போட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு உடனே சம்பவ இடத்துக்கு வந்த தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் குஷாகுடா போலீஸ் உயிரிழந்து கிடந்த ஸ்ரீகாந்த் ரெட்டியோட சடலத்தை மீட்டு விசாரணையில இறங்கி இருக்காங்க. அதுல முதல் கட்டமா கொலை செய்யப்பட்டது ரியல் எஸ்டேட் பிசினஸ்மேன் ஸ்ரீகாந்த் ரெட்டி அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. சித்திப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீகாந்த் ரெட்டி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மங்காபுரம் காலனியில தங்கி ரியல் எஸ்டேட் வேலை செஞ்சுட்டு இருந்தார். இவருக்கு கல்யாணமாகி குழந்தைகள் இருக்கு. இவர் பிரச்சனை உள்ள சில நிலங்களை பஞ்சாயத்து பேசி தீர்த்து வைக்கிறதுன்னு சில இல்லீகல் வேலைகளையும் ஸ்ரீகாந்த் செய்து வந்ததா சொல்லப்படுது. இதனால ஸ்ரீகாந்துக்கு எதிரிகளும் அதிகமாகியிருக்காங்க. எதிரிகள் கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்க தன்ராஜ், டேனியல் ஜோசப்ங்கிற 2 பாடி கார்டுகளை தன் கூடவே சம்பளத்துக்கு வேலைக்கு வச்சிருந்தாரு ஸ்ரீகாந்த். சமீபத்துல போகாபுரம் பகுதியில் உள்ள பல கோடி ரூபாய் மதிப்புடைய ஒரு நிலம் வியாபாரத்துக்கு வந்திருக்கு. இந்த இடம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சா தன்ராஜுக்கும் டேனியல் ஜோசப்பிற்கும் தலா 1 கோடி ரூபாய் தர்றதாகவும் வாக்குமூலம் கொடுத்திருந்தாரு ஸ்ரீகாந்த். அதே மாதிரி அடுத்த கொஞ்ச நாட்கள்லயே நிலமும் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு. ஆனா சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாம ஸ்ரீகாந்த் 2 பேரையும் ஏமாத்திருக்கார். இதனால 2 பேரும் அடிக்கடி ஸ்ரீகாந்த் கிட்ட பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணிருக்காங்க. ஆனா அத காது கொடுத்து கூட கேட்காத ஸ்ரீகாந்த் பணத்தை கொடுக்காம இழுத்தடிச்சுட்டே இருந்திருக்கார். இந்த விவகாரத்துல கடும் மன உளைச்சலுக்கு ஆளான தன்ராஜ் டெய்லி மது போதையில ஸ்ரீகாந்தோட ஆபீஸுக்கு போறது, அங்க போயிட்டு பிரச்சனை பண்றதுமா இருந்திருக்காரு. தன்ராஜோட செயலால ஸ்ரீகாந்த் அவரை வேலையை விட்டே நிறுத்திட்டார். இதனால கடும் கோபமான தன்ராஜ் மறுநாளே மது போதையில ஸ்ரீகாந்தோட வீட்டுக்கு போயிட்டு பிரச்சனை பண்ணிருக்காரு. நாங்க சும்மா தான் இருந்தோம், நீங்க தான் பிசினஸ் நல்லபடியா முடிஞ்சா 1 கோடி ரூபாய் தர்றேன்னு சொன்னீங்க, இப்போ பணத்தை தராம ஏன் என்னைய வேலை விட்டு நிறுத்துனீங்கன்னு சண்டை போட்டு இருக்கார். அதுக்கு ஸ்ரீகாந்த் தன்ராஜ தகாத வார்த்தைகளால திட்டுனதா கூறப்படுது. இதனால கோபத்தோட உச்சத்துக்கே போன தன்ராஜ் தனது நண்பர் டேனியல் ஜோசப் கூட சேர்ந்து ஸ்ரீகாந்தை கொலை செய்ய திட்டம் போட்டு இருக்காரு. சம்பவத்தன்னைக்கு ஸ்ரீகாந்த் வேலை விஷயமா வெளியில கிளம்பிட்டு இருந்திருக்காரு. அப்போ அங்க வந்த தன்ராஜும் டேனியல் ஜோசப்பும் வீட்டு வாசல்ல நின்று சண்டை போட்டு இருக்காங்க. அடுத்து மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து ஸ்ரீகாந்த சரமரியா கத்தியால குத்தி கொன்னு இருக்காங்க. ஸ்ரீகாந்த் உயிரிழந்ததை தெரிஞ்சுக்கிட்ட தன்ராஜ் தப்பிச்சு போயிட்டார். ஆனா டேனியல் ஜோசப் ரத்தம் சொட்ட சொட்ட கத்தியோட அங்கேயே நின்னுட்டு இருந்தார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் டேனியல் ஜோசப்பை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. தலைமறைவா இருக்கிற தன்ராஜை தேடிட்டு இருக்காங்க.